ஸோ 100 ml வந்து டிஎம் வாட்டர் வந்து ஒரு 100 mlக்கு இதில் வச்சுட்டு பவுடர் வச்சு நம்ம பண்ணும்போது அந்த ஃபேஸ் வாஷ் எப்படி அவுட்புட் வரும் அப்படிங்கிறது காமிக்கிறேன். இப்போ பவுடர் எடுத்துக்கலாம். நான் இதில் வந்து குங்குமாதி பவுடர் எடுக்கிறேன். ஏன்னா குங்குமாதி வந்து எல்லாத்துக்குமே சூட்டாக இருக்கும் இல்லையா, எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட்டபுளாக இருக்கும், எல்லா ப்ராப்ளம் ஸ்கின் கேர் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே க்யூர் பண்ணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி குங்குமாதி பவுடர் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதிலிருந்து இப்போ நான் ஒரு 10 கிராம் எடுத்துக்கிறேன். 5 கிராம் கூட போதும். ஏன்னா நான் இப்போ போட்டிருக்கிறது 100 ml வாட்டர் போட்டிருக்கேன். 100 ml வாட்டருக்கு 5 கிராம் வந்து குங்குமாதி பவுடர். குங்குமாதி பவுடர் வந்து ஃபைவ் கிராம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்கணும். நம்மளுக்கு அந்த ரோஸ் சிரப் ஊற்றுறோம்ல பாட்டில், அந்த பாட்டில் இருந்துச்சு. ஃப்ரிட்ஜில் இது இருக்கான்னு செக் பண்ணுங்க, எனக்கு அது வேணும். இப்போ வந்து இதை வந்து பவுட்ரு நம்ம 100 ml வாட்டரில் ஒரு 5 கிராம் மட்டும் பவுட்ரு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இது நல்லா இதாகட்டும். நல்லா இப்போ கொதிச்சிருச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது ஸ்டவ் அப்படியே ஆஃப் பண்ணிடணும். இது வந்து ஓவர் நைட் அப்படியே மூடி வச்சிடணும். நம்ம வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படியே ஆஃப் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி எல்லாம் மேலே இருக்கும், கட்டியாக கீழே வந்து பவுட்ரு வந்து ஸ்டேவ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நான் ஆல்ரெடி ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட், அதாவது குங்குமாதி எக்ஸ்ட்ராக்ட் வாட்டர் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த வாட்டர்லேருந்து எடுத்து ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதில் நமக்கு வந்து 70 கிராம் தண்ணி வேணும். அதாவது ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட், அது பீக்கர் வச்சுக்கலாம். டேர் அமுத்திட்டு 70 கிராம்ஸ் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ட், அதாவது குங்குமாதி ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கும். நம்ம பவுடரெல்லாம் கீழே ஸ்டேவ் ஆகி, இதெல்லாம் நீங்கள் டிப்ளமோ கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கிளியராக சொல்லி தருவேன்.
அந்த 100 ml பாட்டில் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். காமிக்கியாம்மா? $70 கிராம் எடுத்துக்கலாம். 70 கிராம் கரெக்டாக இருக்கும். ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட் ஓகே, இதை எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி கிளியராக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். ஓகேங்களா? ஏன் இப்போ ஃபோம் வருதுன்னா, இந்த இதில் நம்ம இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அதனால கொஞ்சம் லைட்டாக ஃபோம் வருது. இந்த மாதிரி கிளியரான ஒரு வாட்டர் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி பாட்டிலில் தான் நம்ம போர் பண்ண போகிறோம். இதுதான் ஃபோமிங் பாட்டில். எப்படி நான் காட்டுறேன். ஸோ இதுக்கு நம்ம ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா, கொக்கோ குளுக்கோசைட் 10 கிராம், கிளிசரின் அடுத்தது கிளிசரின் ஆட் பண்ணிக்கலாம். கிளிசரின் 1 கிராம் மட்டும் ஆட் பண்ணலாம். ஃபோமிங் டென்சருங்கிறதுனால கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கிளிசரின் ஆட் பண்ணும்போது. ஸோ இது 1 கிராம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கிளிசரின் 1 கிராம். கிளிசரின் வந்து இதில் 1 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதில் கொக்கோ குளுக்கோசைடு ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோ குளுக்கோசைடு வந்து 10 கிராம் ஆட் பண்ணணும். கொக்கோ குளுக்கோசைடு 10 கிராம். நல்லா ஃபோம் வரணும். அதுக்காக இதே வந்து ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் தானே, அதனால ஃபோம் நல்லா வரணும். டேர் அமுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து CAPB ஊற்றணும். CAPB வந்து CAPB வேர் இஸ் CAPB கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே, இங்கே இருக்குது. CAPB ஒரு 15 கிராம், 15 கிராம் CAPB. கிராம் CAPB ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் ஆப்ஷனல் தான், இது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் வந்து சாஃப்ரான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி சாஃப்ரான் ஆட் பண்ணி எல்லாமே பண்ணி தான் வச்சுருக்கோம். இருந்தாலும் உங்களுக்காக இதில் சாஃப்ரான், ஏன்னா குங்குமாதி எக்ஸ்ட்ராக்ட்லேயே எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் ஆகிருக்கும். சாஃப்ரான் வந்து சும்மா ஒரு 2-3 மட்டும் போட்டுக்கலாம், எச்சா வேண்டாம். ஏன்னா அதில் போய் அடைக்கும். அதனால் இதில் போட்டு வச்சு இது கலர் இறங்கினதுக்கப்புறம் தூக்கி இதில் ஊற்றிக்கலாம். அந்த ஸ்ட்ரிங்ஸ் அதுக்குள்ளே போச்சுன்னா நம்ம ஃபோமிங் அந்த இதில் போய் அடைச்சிக்கும். அப்போ நம்ம பம்ப் பண்ணும்போது வராது. அதனால் நான் தனியாக இதில் கொஞ்சம் நேரம் வைக்கிறேன். அதோட கலர் இறங்கினதுக்கப்புறமா நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம இதில் வந்து நியாசினமைட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதா நியாசினமைட், நான் சொல்லியிருக்கேன். எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகும். ஸ்கின்னில் இருக்கிற ப்ராப்ளம் க்யூர் பண்ணோம், அதுக்காக ஆட் பண்ணுறோம். இதுக்கு நியாசினமைட் வந்து 3 கிராம்ஸ் 3 கிராம்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இதுக்கு வந்து டீபேந்தனால் ஆப்ஷனல் தான், வேணும்னா நம்ம போட்டுக்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து டீபேந்தனால் போடுறோம்.
இது நீங்கள் எல்லாரும் ஸ்கின்னுக்கும் சூட் ஆகும் இல்லையா. இதில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டே பார்த்தீங்கன்னா குங்குமாதியோட இன்க்ரீடியண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிசீஸுமே க்யூர் பண்ணும். ஸோ அதனால் நான் வெறும் நியாசினமைட் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். இதில் டீபேந்தனால் ஆட் பண்ணலை, ஏன்னா இதுலேயே வந்து சாண்டல்வுட்டெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், சாஃப்ரான் இருக்குது, பூக்கள் எல்லாமே இருக்குது, அதாவது தாமரை பூ போட்டிருக்கோம், அப்புறம் ரோஜா பூ இதழ்கள், ஆவாரம்பூ, மகிழம்பூ, அதிமதுரம் அப்படின்னு ஏகப்பட்ட இன்க்ரீடியன்ட் இருக்குது. அது தனியாக வீடியோ இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி பார்த்துக்கலாம் என்னென்ன இன்க்ரீடியன்ட் அதில் போடுறோம் அப்படிங்கிறது. ஆரஞ்சு இதுலேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து நான் ப்ரெசர்வேட்டிவும் ஃப்ராக்ரன்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். இதுக்கு நான் ஃப்ராக்ரன்ஸுக்கு சாண்டல்வுட் எசென்ஷியல் ஆயில் ஆர் சாஃப்ரான் எசென்ஷியல் ஆயில் ரெண்டில் எது வேணாலும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். saffron essential oil. Okay, saffron essential oil add பண்ணிக்கலாம். saffron essential oil வந்து 0.5 கிராம் ஆட் பண்ணோம். ஸோ நான் மெஷர் பண்ணல, நான் இப்படியே உங்களுக்கு இதில் ஆட் பண்ணி காமிச்சிடுறேன். ஒரு 5 ட்ராப்ஸ் போட்டிங்கன்னா போதும், ஏன்னா saffron சாண்டல் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா இதில் 2 ட்ராப் அதில் 2 ட்ராப் ஆட் பண்ணலாம். நான் வெறும் சாஃப்ரான் மட்டும் போடுறேன், சாண்டல் போடலை, சாஃப்ரான் மட்டும் போட்டுக்கிறேன். ஓப்பன் பண்ணணும். saffron essential oil. சாரி, 2 drops 3 drops, அதாவது 0.5 கிராம் சொன்னேன் இல்லையா, அப்போ 3 ட்ராப்ஸ் வந்துருச்சு. ஓகே, நிறையா வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா சாஃப்ரான் வாட்டர், அதுவும் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து விழக்கூடாது, நீங்கள் இப்படி பிடிச்சிட்டு ஊற்றிக்கலாம். நீங்கள் முதவே இது வந்து சோக் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை நம்ம குங்குமம் இதுலேயே இருக்குது அப்படிங்கும்போது அது தேவையில்லை, நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு இதை வந்து எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு தெரியாது இல்லையா, அதுக்காக நான் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் வெறும் சாஃப்ரான் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தான் இதை ஊற வச்சு நீங்கள் அதில் வாட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணணும், இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே இறங்கக்கூடாது. இதே நீங்கள் ஓவர் நைட் சோக் பண்ணிங்கன்னா இதுவுமே உங்களுக்கு நல்ல பூ வந்து கரைஞ்சிரும். இப்போ இதில் வந்து ப்ரெசர்வேட்டிவ் ஆட் பண்ணணும். பினாக்சி எத்தனால் இது வந்து 70 கிராமுங்கிறதுனால 0.5 கிராம் ஆட் பண்ணால் போதும், அதாவது 1/2 கிராம், அதிகமாக வேண்டாம். 5 கிராம்ஸ் 0.5 கிராம் போதும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இவ்வளோ தான் ஃபோமிங் ஃபேஸ் வாஷுங்கிறது, இவ்வளோ தான். டிஷ்யூ பேப்பர் கொடுங்க. ஸோ இதில் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதுக்கான பாக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில் கொட்டிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பாட்டில், இது வந்து லாங்காக கொடுப்பாங்க, நீங்கள் உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும். சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் கட் பண்ணிக்கணும், ஏன்னா இதுக்குள்ளே போய் உட்கார்ற மாதிரி. இது ரொம்ப இந்த மாதிரியும் கூட இருக்கக்கூடாது, இது இன்னுமே ஹைட்டாக இருக்குது. ஸோ இது வந்து இதில் இடிக்கக்கூடாது, இடிக்காமல் இருக்கணும். இது கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன் நான். இந்த மாதிரி இதை வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். இதில் பாட்டிலில் போர் பண்ணிக்கலாம். இந்த பாட்டிலில் நீங்கள் ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா பம்பு ஒர்க் ஆகாது, இதுதான் மெயின் பாயிண்ட் இதில். இது வந்து 120 ml பிடிக்கக்கூடிய ஒரு பாக்ஸு, இதில் நம்ம 70 ml தான் இதில் ஊற்றிருக்கோம், 70 கிராம் தான் ஊற்றிருக்கோம். 70 அப்புறம் அதர் இன்க்ரீடியன்ட்லாம் சேர்த்தினா 75 கிராம்ஸ் வரும். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் வந்து இதில் வந்து கொடுக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா பம்பிங் சென்ஷன் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இது யாருமே உங்களுக்கு வெண்டர்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க.
ஸோ நான் வந்து இந்த ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே பண்ணினதுனால இந்த பம்ப்பு வந்து ரொம்ப எடக் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நிறையா டைப் ஆஃப் நான் ஊற்றி பார்த்ததுக்கு அப்புறமா இது கடைசியாக செட் ஆனது எப்படின்னா, இதில் பாதி ஊற்றுனீங்கன்னா மட்டும்தான் செட் ஆகும். ஃபோம் வந்து பபிள் வரும். இந்த இது வரைக்கும் தான், ஸ்ப்ரிங் வரைக்கும் தான் அந்த வாட்டர் இருக்கணும். ஸோ இது வரைக்கும் தான் இருக்கணும். இது இப்போ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோம் வரும். ப்ரெஸ் பண்ண உடனேயுமே உங்களுக்கு ஃபோம் வரும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நாள் தான் வரும். ஃபஸ்ட்டு ஒரு பம்ப் வந்து நிறையா வந்துருச்சுன்னா அதோட இதாயிரும். ஸோ நல்லாவே உங்களுக்கு ஃபோம் கிடைக்கும். ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா இது குங்குமாதியோட எக்ஸ்ட்ராக்ட் ப்ளஸ் சாஃப்ரான் எசென்ஷியல் ஆயிலுங்கிறதுனால ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். நல்ல க்ளோ கொடுக்கும். ஸ்கின் க்ளோக்கு வந்து இது நல்லா யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் டேன்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு யூஸபுளாக இருக்கும். ஸோ இது நம்ம எடுத்தது கொஞ்சம் ஃபோம் தான். இது லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ இப்போ எடுத்துட்டோமா கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணணும். ஏன்னா தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது ப்ரெஸ் ஆகாது. ஸோ இது நிறையா பேருக்கு இது சூட் ஆகிறதில்ல. இந்த ஃபோமிங் ஃபேஸ் வாஷோட பாட்டில் வந்து நிறையா பேருக்கு செட் ஆகிறதில்ல. ஸோ அதனால் வந்து கம்மியான இவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு தான் இது பண்ண முடியுது. கஸ்டமர் வாங்கிட்டு போயிடுறாங்க, பம்ப் பண்ணால் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த மாதிரிலாம் இந்த தண்ணி எல்லாம் இதுக்குள்ளே உள்ளே போச்சுன்னா அது வந்து பம்ப் ஆகாது. இதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறது. இதுக்காக இந்த மாதிரிலாம் உள்ளே போயிடுச்சுன்னா பம்ப் பண்ணும்போது உங்களுக்கு வராது. வாஷ் பண்ணி போகிறேன். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஃபேஸ் வாஷும் ரெடி ஆகிடுச்சு. ஃபோமிங் ஃபேஸ் வாஷும் இப்போ அது ரெடி பண்ணிட்டோம். அண்ட் ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம், க்ரீமி கிளென்சர். இது ஒரு ரூமில் போட்டு வைங்க, ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் ரிமூவ் எடுத்துக்கலாம், இதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது க்ரீமி கிளென்சர், க்ரீமி ஃபேஸ் வாஷ். ஓகேங்களா? இது நான் வந்து நார்மல் வாட்டரில் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ஒயிட் கலரில் பண்ணிக்கலாம். நிறையா கலர்ஸ் பண்ணிட்டோம்ல. ஸோ இது வந்து ஒயிட் கலரில் பண்ணிக்கலாம். இதுக்கு டிஎம் வாட்டர் வந்து 55, அதாவது 54.4 கொடுத்துருக்கேன். 55 எடுத்துக்கலாம். டேர் அமுத்திக்கிங்க. டிஎம் வாட்டர், நார்மலான டிஎம் வாட்டர் எடுத்துக்கிறேன். 55 கிராம் எடுத்துக்கலாம். $55 grams water. Next இதில் வந்து glycerin, இது glycerin பார்த்தீங்கன்னா close this bottle. கிளிசரின் எடுத்துக்கலாம். 4 கிராம் கிளிசரின்.
ஜாண்டன் கம் எடுத்துக்கலாம். இதுக்கு ஜாண்டன் கம் ஜாண்டன் வந்து ஒரு 0.5 கிராம் போதும். ஏன்னா நம்ம அதில் எம்எல்சி வேக்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம், அதனால் இதில் எடுத்துடலாம். இந்த கிளிசரனையும் இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் இல்லையா, மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டண்ட்டாக அந்த வாட்டர்லேயே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் கட்டி விழுகாது. இது நல்லா கிளிசரினில் கரைச்ச உடனே வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா, இந்த கட்டி இல்லாமல் கரைஞ்ச உடனேயுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற டிஎம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கிளிசரினும் ஜாண்டன் கம்மும் நம்ம இப்போ இதில் மிக்ஸ் பண்ணி இந்த வாட்டரில் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிறது நல்லாவே எல்லாமே கரையணும். இந்த மாதிரி கரைஞ்சிடணும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா டிரான்ஸ்பரண்ட்டாக கரைஞ்சிருச்சுங்களா, இப்போ இதில் எம்எல்சி வேக்ஸ் எம்எல்சிஃபையிங் வேக்ஸ் ஒரு 3 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். 3லேருந்து ஒரு 5 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணலாம். நான் 3 கிராம் ஆட் பண்ணுறேன். எம்எல்சி வேக்ஸ் இதுக்கெல்லாம் ஒர்க்கு முடிஞ்சிடும். இது வந்து எம்எல்சி வேக்ஸ் இப்படி தான் இருக்கும், பெல்லட்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு 3 கிராம், 3லேருந்து 5 கிராம் வரைக்கும் போட்டுக்கலாம். அந்த க்ரீமி டெக்ஸ்சர் உங்களுக்கு எவ்வளோ வரணுமோ அந்த அளவுக்கு போடலாம். நான் இதில் 5 கிராமே போடுறேன். 5 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நான் இதில் மாற்றி கொடுத்துட்றேன். பிடிஎஃப்பில் 5 கிராம் நான் ஆட் பண்ணி கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து செட்டில் ஆல்கஹால் ஒரு 2 கிராம்ஸ் தேவைப்படுது. செட்டில் ஆல்கஹால் ஒரு 2 கிராம்ஸ். செட்டில் ஆல்கஹால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 2 கிராம் ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா மெல்ட் ஆகணும். டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை வந்து வைக்க போகிறோம். ஸோ வாட்டர் எடுத்துகிட்டு
நல்லா மெல்ட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து கொக்கோ குளுக்கோஸ் எல்லாம் மெஷர் பண்ணிக்கலாம். பீக்கரில் மெஷர் பண்ணிக்கலாம். வேண்டாம். இது வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதான் ஈவனாக மிக்ஸ் ஆகும். CAPB 15 grams. Cocoa glucoside, டுவெல் கிராம் ஆட் பண்ணிக்கலாம். cocoa glucoside 12 கிராம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் வந்து வாட்டர் மாதிரி இருக்கும். ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு 5 கிராம். எக்ஸ்ட்ராக்டாகவும் போடலாம், ஹைட்ரோசோல்ஸும் போடலாம். கிட்ட பல்ப்பு மாதிரி இருந்தாலும் அதுவும் போட்டுக்கலாம். பட் 5 கிராம். எடுத்திருக்கேன். இப்போ நான் ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட்லேயே வந்துட்டு ப்ரெசர்வேட்டிவும் எசென்ஷியல் ஆயிலும் ஆட் பண்ணிடுறேன். இதில் நம்ம வந்து டீப் ஆந்தனாலும் ஆட் பண்ணிக்கலாம். சாலிசிலிக் ஆசிட், டீப் ஆந்தனால், நியாசினமைட் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து மிக்ஸ் கொடுத்துட்டே இருங்க. நல்லா கரையணும். கரைஞ்சிருச்சு. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இதிலே இந்த எக்ஸ்ட்ராக்ட்லேயே வந்து நம்ம வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். டேரம்டிக்கேன், நியாசினமைட் ஆட் பண்ணிக்கலாம். நியாசினமைட் வந்துட்டு ஒரு 3 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். இது க்ரீமியாக வரப்போகுது. டெக்ஸ்சர் உங்களுக்கு அதிகமாக வரும். நெக்ஸ்ட் வந்து பேந்தனால் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். டீப் ஆந்தனால் வாட்டர் வந்து ஒரு 1.5 கிராம். பவுட்ரு போட்டிங்கனாலும் அதே தான். $1.5 கிராம். நெக்ஸ்ட் வந்து ப்ரெசர்வேட்டிவ் அண்ட்
எசென்ஷியல் ஆயில் இதிலே ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணுறேன். பெர்ரி பிளாசம் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில். ஸோ அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 0.5 கிராம், 1/2 கிராம். ஒன் கிராம் வரைக்கும் ஆட் பண்ணலாம். ரொம்ப ஃப்ளேவர் வேணும்னு பார்க்குறவங்களுக்கு ஆட் பண்ணி கொடுக்கலாம். அடுத்தது ப்ரெசர்வேட்டிவ் இதிலே ஆட் பண்ணிடணும். பினோக்சி எத்தனால் 0.5 கிராம். இதில் நம்ம ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட்லாம் எதுவும் ஆட் பண்ணல, அதனால உங்களுக்கு 0.5 கிராம் போதும். இதெல்லாமே ப்ரெசர்வேட்டிவ். ஸோ இதெல்லாமே எடுத்தாச்சு. அவ்வளோதான் இதுக்கான இன்க்ரீடியண்ட்டு. கம் ஹியர்மா. ஸோ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணி இதை வச்சுட்டு ஸோ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஆட் பண்ண எம்எல்சி வேக்ஸு இது எல்லாமே உங்களுக்கு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், இப்படி காட்டுறேன் பாருங்கள், நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம வந்து கொக்கோ குளுக்கோசைடு இதெல்லாமே ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி மைல்டாக ஒரு பிளெண்டிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சர்ஃபெக்டன்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நுர வந்துருச்சுன்னா நம்மளால பிளெண்ட் பண்ணுற அதோட சேர்த்து பிளெண்ட் பண்ணும்போது இது ஏன் நம்ம இப்போ பிளெண்ட் பண்ணுறோன்னா அந்த எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அப்படியே விட்டுட்டோம்னா அது மிக்ஸ் ஆகாது. அதுக்குள்ளே நம்ம எம்எல்சி சித்தில் ஆல்கஹால் இதெல்லாம் போட்டோம் இல்லையா, மிக்ஸ் ஆகிறதுக்காக கண்டிப்பாக ஒரு பிளெண்ட் பண்ணிக்கணும். இது சூடாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது. இது நல்லா ஹீட் குறையணும். குறைஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அதை சிஏபிவியும் கொக்கோ குளுக்கோசைடு அதர் இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ அந்த பவுல் வேணும் உங்களுக்கு, அந்த இது ரிடியூஸ் பண்ணுறதுக்கு, ஹீட் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ஐஸ் பவுல் மாதிரி வைக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு நான் பவுலில் கூட இதை ஆட் பண்ணி காமிக்கிறேன். இன்னும் லேட்டாக உங்களுக்கு கரைகிறதுக்கு, கூல் ஆகிறதுக்கு. எனக்கு அந்த பவுல் வேணும். ஸோ நான் இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அப்போ தான் இது சீக்கிரமாக கூல் ஆகும். கூல் ஆச்சுன்னா தான் நம்ம அந்த ப்ராடக்டை வந்து ஃபைனலாக டெக்ஸ்சர் பண்ண முடியும். இன்னொன்று இருந்ததில்ல பாக்ஸ், ஐஸ் பாக்ஸ், அது கொடுங்க. இல்லை ஓகே. ஸ்டேஜில் நம்ம ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம சர்ஃபெக்டன்ட் ஆட் பண்ணணும்.
பிபி கோகோ குளுக்கோஸை ஆட் பண்ணி ஃபைனலாக பிளெண்ட் பண்ணி இது என்னது க்ரீமி கிளென்சர் இதோட முடிஞ்சுதா இன்னொன்று இருக்குது என்னது இது என்னது இது தலையில் வலிக்குது இந்த லைட்டில் எனக்கு இது அவ்வளோதான் முடிஞ்சுது இதெல்லாம் ஒர்க்கு ரொம்ப அதிகம் ஸோ அதனால தான் இதெல்லாம் யாரும் பண்ணுறதில்ல சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ்லாம் யாருமே கொடுக்கறதில்ல ஓகே இது நம்ம பாட்டிலில் போட்டுக்கலாம் இதுவுமே நம்ம பம்ப் பாட்டிலே போட்டுக்கலாம் இதுவும் கண்டிப்பாக பைப்பிங் பேக்கில் தான் போட முடியும் இந்த மாதிரி பைப்பிங் பேக் எடுத்துக்கலாம் ரொம்ப மைல்டான ஒரு ஃபேஸ் வாஷு ரொம்ப அலர்ஜி ஸ்கின்னு ட்ரை ஸ்கின்னு அதிகமாக ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு இது சூட் ஆகும் கட் பண்ணிட்டு பாட்டிலில் போட்டுக்கலாம் ஓகே இது ஒயிட் கலர் ஃபேஸ் வாஷ் ஸோ பவுல் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் பவுடர் ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம் அதுக்கு
அதுக்கு முன்னாடி நம்ம pH டெஸ்ட் பண்ணிக்கலாமா? பவுடர் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி. சரி, ஓகே. இப்போ நான் இந்த இடத்துல க்ளீன் பண்ணிக்கிறேன். சரிங்க, நல்லா சரிங்க. என்ன சிரிக்கணும்? சரிங்க.